வணக்கம் க்ளோரி. பட்ஜெட் பற்றாக்குறை அப்படிங்கிற தலைப்பில் தான் நாம் இதில் பார்க்குறோம். அதாவது தாவேகா அரசு வந்து பிளாஸ்ட் பண்ணி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணி பிளாஸ்ட் பண்ணி உலக நாடுகளையே மெர்சலாக்கி விட்டுறோம், அதில் அவங்க கில்லி அப்படின்னு பார்த்தா லாஸ்ட்டில் பார்த்தா அந்த சர்க்கார் தாவேகா கட்சியோட சர்க்கார் படத்தில் வரக்கூடிய ஒரு சோக காட்சி, கிளைமாக்ஸில் வரக்கூடிய ஒரு சோக காட்சி மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்துக்கிட்டு அமைச்சர்லேருந்து எம்எல்ஏலேருந்து அழுது வடிஞ்சாங்களானும் தெரியலை. வரப்போகிற பட்ஜெட்டை நினச்சி தான் குமுறி குமுறி அழுதாங்களோ என்னவோ தெரில. படத்தில் வந்து ஆரம்பிக்கும் போது நான் அடித்தா தாங்க மாட்டேன்னு ஒரு உசுபேத்துற மாதிரி ஒரு பாட்டோட அறிமுகமாகிறது. அப்புறம் கிண்டலு நக்கலு கேலின்ட்டு வந்து நடிகைகளை துரத்துறது, அப்புறம் வில்லன்ட்ட பஞ்சு டயலாக் விடுறது, அப்புறம் வந்து இடைவேளைக்கு அப்புறமா வந்து ஒரு நினைச்ச காரியத்தில் வந்து கொஞ்சம் கில்லாடித்தனமாகி வில்லனை கொஞ்சம் வேட்டையாடி முடித்த உடனே ரொம்ப ஆணவ பேச்சு, அட்ராசிட்டி பேச்சு, பஞ்சு டயலாக்கு பஞ்சா பறக்கிறதுன்ட்டு அதுக்கப்புறம் இடையில வந்து ஒரு சோகம் நடந்த உடனே கண்களில் வந்து சோகம் பிளிய பிளிய அழுதுகிட்டு எப்படி இருக்கும்ன்ட்டு அப்படியே விஜயோட கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் பொருத்தி பாருங்கள், அப்படியே தான் இருக்கும். கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த இன்ட்ரொடக்ஷன் பாட்டு மாதிரியே நான் அடித்தா தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேங்கிற மாதிரி தான் அடித்து உடச்சி போட்டு தொண்டர்கள் படைசூழ தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் போனாரோ அத்தனை இடங்கள்லையும் என்ன அடித்து துவம்சம் பண்ணது தான். பொது சொத்துக்கு சேதாரம் விளைவிச்ச ஒரு பெரும் சாதனை படைச்ச கட்சி. அதாவது தூள் பறத்தல் தான். ஜெயிச்ச உடனே தில்லு தம்பு ஆணவம் எல்லாம் காட்டி அப்படி ஒரு பஞ்சு டயலாக் பேசி விஸ்குன்னு தலையை வெட்டி இழுத்து ஆக்ஷன் காட்டி இப்போ வந்து புதக்குன்னு ஒரு மடார்னு ஒரு புதகுழியில் விழுந்த மாதிரி ஒரு பட்ஜெட் வந்து புதகுழியில் தமிழ்நாட்டில் பட்ஜெட் போட்டு இறக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா பார்க்குற நாம அழுறோம். அங்கே சோக சீன் ஓடும்போது எப்படி மக்கள் பார்த்துட்டு அழுவாங்களோ அதே மாதிரி பட்ஜெட்ங்கிற ஒரு சோக காட்சியை பார்த்து தமிழ்நாடே அழுது அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு என்ன வியப்புனா தலைப்பாட அண்ணன் சீமான் அவர்கள் அடிச்சுக்கிட்டாங்க. டே தம்பி, அவசரப்பட்டு உளராதடா, திராவிடம் மாதிரியே நீ இலவசங்களை அள்ளி வீசாதடா, இந்த திராவிடம் எல்லாம் இலவசத்தை கொடுத்து தான்டா ஏமாத்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே நிதியே இல்லைடா, திராவிடமும் சுருட்டிடுச்சு. ஏற்கனவே உலக வங்கியில் 10 லட்சத்துக்கு மேலே கடன் வாங்கி வச்சுருக்காங்க. நீ சொல்கிற ஒவ்வொரு இலவசத்தையும் கொடுக்கணும்னா உலகத்தையே விற்றா கூட கொடுக்க முடியாது, அவ்வளோ பெரிய நிதி நெருக்கடி இது தரும். நீயும் அப்புறம் வந்து கடன் வாங்கி தான் குப்பை கொட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த தப்பை பண்ணாத அப்படின்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டதோட தன்னுடைய ஆட்சி வரைவின் நிலைப்பாடா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் சொன்னது, இந்த எந்த வெத்து இலவசங்களையும் நான் தரமாட்டேன், கல்வியை தரமாக இலவசமாக, அதாவது மேற்படிப்பு பட்டப்படிப்பு வரைக்கும் முனைவர் படிப்பு வரைக்கும் நீங்கள் விரும்பிய பாடங்களை இலவசமாக தரமாக எப்படி தனியாருக்கு நிகராக தரணுமோ அதை தருவேன். தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவமனையிலையும் தரமான ஒரு மருத்துவத்தை நான் தருவேன். குடி தண்ணீர் உங்களுக்கு வந்து தரமாக எப்படி பிஸ்லரி கேனில் மக்கள்லாம் பணக்காரர்கள் வாங்கி குடிக்கிறாங்களோ அதே மாதிரி கடைக்கோடி சாமானியர்கள் வரைக்கும் ஒரு தெளிந்த நல்ல நீரை ஆரோக்கியமான வகையில் குடிக்கிற மாதிரி நல்ல குடி தண்ணீர் வழங்குவேன். மீதி எல்லாத்தையும் வேலை வாய்ப்பு, அதே மாதிரி முக்கியமாக தற்சார்பு பொருளாதாரத்தை பேசி நான் உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் இருக்க ஆயா முதல் தாத்தா முதல் பாட்டி வரைக்கும் அத்தை சித்தப்பா பெரியப்பா அப்படின்ட்டு எல்லாருக்குமான வேலைகள் வந்து என்னுடைய செயல் திட்டத்தில் இருக்குது. அதனால அதை பற்றி கவலையே படாதீங்க, பிரச்சனையே இல்லை, ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை தருவேன் அப்படிங்கிறத அவர் முன் வச்சார். இந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் ஆரம்பத்தில் திராவிடத்தை எதிர்க்கும் போது இலவசம் வேண்டாம், இலவசத்தை கொடுத்து ஏமாத்தாதீங்கன்னு மேடை போட்டு பேசினவர் தான். அதுக்கப்புறம் எங்கே ஜெயிக்க மாட்டோமோ, நாமளே தோற்றுருவோமோ, நம்ம மட்டும் கூட ஜெயிக்காம போயிருவோமோ அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் வந்த உடனே திராவிடத்தை மிஞ்சி இலவசமாக இது பண்ணார். எடப்பாடி 8,000 10,000 கொடுக்கங்கும் போது கிண்டல் அடித்தார், திராவிடம் 8,000 கொடுக்கங்கும் போது கிண்டல் அடிச்சுட்டு அடுத்த மேடையில் வந்து தாய் மாமன் சீரு அன்னை சீரு, சும்மா வேலை வெட்டி நீங்கள் வேலையே செய்ய வேண்டாங்க, படிச்சுட்டு சும்மா இருங்க, 4,000 ரூபாய் தரேன், முதியோர்களுக்கு 2,000 ரூபாய் பென்ஷன், அப்புறம் வந்து அரசு பணியாளர் நிரந்தரமாக்குவேன், தூய்மை பணியாளர்களை அப்படி உச்சாணி கொம்புல வச்சிருவேன், நான் தான் உச்சத்தை விட்டு கீழே இறங்கி வந்தேன், ஆனால் உங்கள் அத்தனை பேரையும் உச்சாணியில் ஏற்றிடுவேன் அப்படின்னு அறிக்கையாக விட்டு தள்ளினாப்பா தேர்தல் வாக்குறுதியாக அப்படி பிளாஸ்ட்னு தெரிக்க விட்டாப்புல. இன்னைக்கு நம்ம அவருடைய பட்ஜெட்டை பார்த்து தெரிச்சு ஓடுறோம். நம்மளையும் இப்போ பட்ஜெட்டை தாக்குன்னு தாக்கல் பண்ணி தெரிக்க விட்டுருக்காப்புல அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா
வேளாண்மைக்கு எந்த ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. அதை வந்து பிரேமலதா அவர்களும் வெளியில வந்து சொன்னாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அவர்களும் வந்து வெளியில சொன்னாங்க. கொஞ்சம் கூட குடி தண்ணீருக்கான தண்ணீர் பிரச்சனைக்காக எந்த ஒரு பெரிய திட்டங்களும் இல்லை. அதே மாதிரி வந்து விவசாயிகளை கண்டுக்கவே இல்லை. அது வந்து அடுத்த ஜென்மத்துல தான் விவசாயியா வந்து வயல்ல இறங்கணும்னு கிடையாது. இந்த ஜென்மத்திலேயே விவசாயம் செய்யலாம் தாராளமா. ஒருத்தர் கூட கிண்டலா போட்டிருந்தாரு, எனக்கு வந்து ஏக்கர் கணக்குல இவ்வளோ ஏக்கர் இருக்குது, வேணா வாங்க விஜய், வாங்க ஆதவ் அர்ஜுனா, விவசாயத்தை விட விளையாட்டு கடினம்னு சொன்னீங்களே, அது எவ்வளவு கடினம் அப்படிங்கிறத காட்டுறேன், ஒரே நாள் எங்க வயல்ல வந்து வேலை பாருங்க அப்படின்னு சொன்னாப்ல. விவசாயியா மாறதுக்கு அடுத்த ஜென்மம்லாம் எடுக்க வேண்டியது இல்லைங்க. நாம வந்து மனுஷ ஜென்மத்தை தவிர வேற ஏதாவது ஒரு ஜென்மம் எடுக்கணும்னா தான் அடுத்த ஜென்மம் வரைக்கும் காத்திருக்கணும். மீதி எல்லாம் இந்த ஜென்மத்திலேயே நம்மளால படைக்க முடியும். யாரோ ஒருவனால் எல்லாமே செய்ய முடியும்னா நம்மளாலையும் செய்ய முடியும். ஐக்யூ லெவல் ஒருவேளை வந்து பெரிய இந்த ஏஐ மாதிரி டெக்னாலஜிகளை உருவாக்குறதுக்கு எல்லாராலையும் முடியாம இருக்கலாம். ஆனா விவசாயத்துக்கு பெரிய ஐக்யூ எல்லாம் தேவையில்லை. உடல் உழைப்பு மட்டும்தான், ஆர்வமும் ஆசையும். நம்ம சோறு போடுறோம், நாம வந்து ஒரு மனித குலத்தை காப்பாற்றும் பெரும் பணியில இருக்கோங்கிற உணர்வு இருந்தா போதும். தாராளமா விவசாயம் யார் வேணாலும் பண்ணலாம். இப்படி டயலாக் விட்டுட்டு இருக்கீங்களே, வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி உணர்வு, விவசாய உணர்வு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் அடுத்த ஜென்மம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காரு அந்த உணர்வு வர்றதுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பெருசா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கோடிகள் வெறும் சில்லறைகள். அதாவது யானை பசிக்கு சோள பொறி கொடுத்தா எப்படி பத்தாதோ அதே மாதிரி லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்ட கோடிகள்ங்கிறது அவங்களுக்கு தம்மா துண்டு பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த பட்ஜெட் நிலவரம் காட்டுது. இது போதாதுன்னு அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆட்சி வரவே கொஞ்சம் காப்பி அடிச்சு சில பட்ஜெட் தாக்கல். அதாவது அண்ணன் ஆடு மாடு விவசாயத்தை போற்றுவோம், நான் அதை அரசு வேலையாக்கி அனைவருக்குமான வேலை வாய்ப்பை உறுதி செய்கிறேன், இதில் வந்து படிப்புக்கேற்ற வேலை இருக்குது, நீ வெட்டினரி டாக்டர் மிருகங்களுக்கான மருத்துவம் படிச்சியா, என் அரசு பண்ணையில் வந்து உன்னை மருத்துவராக்கி அழகு பார்க்குறேன், நீ வந்து இந்த ஐடி ஃபீல்டில் வேலை பார்த்தியா, வா கணினி வேலை இருக்குது உனக்கு அதே பண்ணையில், நீ வந்து 10ஆம் கிளாஸ் தான் பாஸ் ஆகிருக்கே, அதுக்கு மேலே உனக்கு படிக்க முடியலையா, பொருளாதார சிக்கலா, வா நீ வந்து ஆடு மாடுகளை பராமரிக்கிற இடத்துக்கு இருக்கலாம், தாத்தா பாட்டி சும்மா இருக்கீங்களா, வாங்க நான் வச்சிருக்க தென்னந்தோப்புல அவ்வளோ வேலை இருக்குது, தென்னை பொருட்களால நாம செய்கின்ற வேலைகள், கைவினை பொருட்கள் 1000 விஷயங்கள் அதுல செய்யலாம், வாங்க நல்ல கதை பேசிக்கிட்டே உட்காந்து அந்த வேலையை செய்யுங்க, உங்களுக்கான ஊதியம் வழங்கப்படும், நீங்க வந்து ஏன்டா பூமிக்கு பாரமா இருக்கும்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு இளைஞர்கள்ல இருந்து முதியோர் வரைக்கும் அவர் வேலை திட்டங்கள் அவ்வளோ வச்சிருந்தாரு. அப்பெல்லாம் கிண்டல் அடிச்சுட்டு பின்னோக்கி இழுத்துட்டு போறாருன்னு சொல்லிட்டு இப்போ 10,000 வருடந்தோறும் 10,000 தகுதி உள்ள பெண்களுக்கு ஒரு கறவை மாடு இலவசமா வழங்குவாங்களாம். இப்போ எங்குள்ள பெண்களை நீங்க பின்னோக்கி இழுத்துட்டு போறீங்க அப்படின்னு நாங்க சொல்லவா? தகுதி என்ன தகுதி? அவங்க ஏதாவது என்ன சொல்றது, நல்லா சாணி எல்லாம் தெரியணும், நல்லா வந்து கொள்ளு வைக்க தெரியணும், நல்லா கழனி கலக்க தெரியணும் அப்படிங்கிற தகுதியா என்னன்னு தெரியல. அப்போ இப்போ தாவேக அரசு கொடுக்கக்கூடிய அந்த கறவை மாடுகள் வந்து முன்னங்காலில் நடத்தி அவங்கள முன்னங்காலில் நடந்து அவங்கள மேய்க்கிறவங்கள முன்னோக்கி இழுத்துட்டு போகும். அதே அண்ணன் சீமான் அவர்கள் ஆடு மாடு பண்ணை வச்சு அதில் ஆடு மாடு வளர்த்தா அந்த ஆடு மாடெல்லாம் பின்னங்காலில் நடந்து பின்னோக்கி ஆடு மாடு மேய்க்கிறவங்கள இழுத்துட்டு போகும். அப்படியா? என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு மடத்தனமான கேள்வியெல்லாம் கேட்டீங்க. இப்போ எங்கே கொண்டு போய் மூஞ்ச வைப்பீங்க? அப்போ பாலில் ஒரு சந்தை இருக்குது, அதில் ஒரு பொருளாதாரம் இருக்குது, இது மகளிருக்கு உதவும், எத்தனையோ குடும்ப தலைவிகள் வந்து இதை வந்து ஒரு வாழ்வாதாரமாக கொண்டு செயல்படுறதுக்கு அவங்களுக்கு உதவும் தெரிஞ்சனால தானே இந்த திட்டத்தை கொண்டு வரீங்க. அதை தான் அண்ணன் தமிழ்நாடு முழுமைக்கும் செயல்படுத்துவேன்னாரு. இதில் என்ன தப்பு? அந்த ஆலை கொண்டு வரணும், இந்த ஆலை கொண்டு வரணும், ஏஐ தொழிற்சாலை கொண்டு வர்றதுக்கு இத்தனை கோடி ஒதுக்கியிருக்கீங்க. ஏஐ தொழிற்சாலைங்கிறது ஒரு அபத்தமான தொழிற்சாலை தான். இன்னைக்கு அது வந்து அதோட தேவை வந்து அதிகரிச்சிருக்கு, தேவை வந்து கண்டிப்பாக அவசியம் மாதிரி தோணும். ஆனால் அது மனித குலத்தை எவ்வளோ ஒரு இழிவான பாதைக்கு இழுத்து செல்லும். இந்த ஏஐயால் எத்தனை குடும்பங்கள் பிரியும், எத்தனை குடும்பங்கள் வந்து சிதறடிக்கப்படும், எத்தனை தற்கொலைகள் நிகழுங்கிறது கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். இது ஒன்றும் ஒரு பெரிய வெற்றி பெற்ற ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் கிடையாது. உங்களுடைய தேவைக்கு இன்னைக்கு வந்து ஏஐல வந்து சில காணொலிகள் பண்றதோ சம்பாத்தியத்துக்கோ இல்லை கணினியில் அது ஒரு பெரிய என்ன சொல்றது நவீன ஒரு இதை கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேக் ஃபயர் அப்படிங்கிறது, அது நமக்கு வந்து முன்னோக்கி செல்ற மாதிரி தோணினாலும் நம்மளே மனதளவில் குடும்பங்களை, சமூகத்தை, இளைய தலைமுறையை கெடுக்கின்ற விஷயங்கள் தான் அதில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அப்போ படு பாதகத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தொழிற்சாலைகளை நாம ஏன் நிறுவனம்?
ஏஐ எங்கேயோ எவனோ நிறுவிட்டு இருக்காம்னா நாம அதை பயன்படுத்தி நுகர்வோரா இருந்துட்டு போயிட வேண்டியதானே. அந்த தொழிற்சாலையை வச்சுதான் நாம வேலை வாய்ப்பை கொடுக்கணுமா? ஆரோக்கிய கேடான விஷயத்த அவ்வளோ தண்ணி அதுக்கு செலவாகும். ஒரு சின்ன ஒரு தம்ப்நெயிலுக்காக உருவாக்கப்படுகின்ற அந்த ஏஐ தொழில்நுட்பத்துக்கே அவ்வளவு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி தேவைப்படும். அந்த ஏஐ நிறுவனங்களுக்கு ஏற்கனவே நம்ம நிலத்துல தண்ணி இல்லை, நிலவளம் வந்து சுத்தமா மாசுபட்டு இருக்கு, ஈரப்பதம் இல்லை, தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, வறட்சியா இருக்கு. விவசாயத்துக்கு தண்ணி இல்லாம கர்நாடகம் தண்ணி தான் நம்ம ஏங்கி தவிச்சுக்கிட்டு தாவேக அரச பந்தாடிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது ஏஐ தொழிற்சாலைகள் சகட்டு மேனிக்கு வந்துச்சுன்னா நம்முடைய தண்ணீர் வாழ்வாதாரம் இன்னும் கூட ஏற்கனவே கொக்கோ கோலா கம்பெனிக்கும் தாமிரபரணி தார வார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் பல குளிர்பானங்களுக்கு நம்முடைய வற்றாத ஆறுகளை எல்லாம் வற்ற வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகும்? இது ஏன் தேவையில்லாத ஒண்ணு கொண்டு வரீங்க? இதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் அவ்வளவு தெளிவா சொல்லியிருந்தாரு. விவசாயத்தை பெருக்குவோம், அந்த மண்ணில் எந்த காய்கறி வருதோ, எந்த பழம் அதிகமாக விளைச்சல் ஆகுதோ அந்த பழங்கள்ல பழக்கூழ், அது சம்பந்தப்பட்ட ஜாம்கள், அது சம்பந்தப்பட்ட மிட்டாய்கள், அது சம்பந்தப்பட்ட ஆரோக்கியமான மாவு பொருட்கள், இப்படி ஆரோக்கியமான முறையில நாம வந்து அதை வந்து நம்முடைய மக்களுக்கு கொடுத்துட்டு போவோம். பொருளாதாரத்தை நமக்கு போக மீதியை நாம வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய லெவல்ல போவோம் அப்படின்னு சொல்றாரு. சமீபத்துல கூட ஒரு கேள்விப்பட்டேன், வெளிநாடுகள்ல நம்முடைய காய்கறிகளோட நாம் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை வாங்குறதே இல்லையா இந்தியர்களே. அதாவது நம் நாட்டுக்காரர்களே வாங்க மாட்டாங்களாம், வெளிநாட்டுக்காரர்களும் திரும்பி பார்க்க மாட்டாங்களாம், நம்ம நாட்டுக்காரங்களும் வாங்க மாட்டாங்களாம். ஏன்னு கேட்கும்போது அது முழுக்க வந்து வேதியியல் ரசாயன உரங்களால் ஆக்கப்பட்டது, உடம்புக்கு கேடு. இங்க வெளிநாடுகளில் உள்ள விவசாயத்துல இது வந்து அப்படி இருக்காது, எல்லாமே இயற்கை உரம் கொண்டு தான் தயாரிச்சிருப்பாங்க, பயமா இருக்கு இதை சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறாங்களாம். அப்போ அதுக்கும் அன்னை இயற்கை உரத்துக்கும் அவ்வளோ வழிகள் சொல்றாரு. அந்த விவசாய பண்ணைகள், அடுத்தது வந்து ஆடு மாடு வளர்க்கிற அந்த பண்ணைகள் வளர்க்கும் போது அதனுடைய கழிவுகளே நமக்கு இயற்கை உரம் ஆயிரும். மீன் சந்தைகளை நாம முறைப்படுத்தும் போது அதனுடைய கழிவுகளே அந்த ஏரியால நாம வைக்கக்கூடிய அந்த இயற்கை வேளாண்மைக்கு உரமா அது அமையும். அதுலேயே மீத்தேன் வாயுக்கள் எடுத்து நம்ம எரிபொருளையும் உருவாக்கிடலான்னு மனித குலத்துக்கு தேவையான அத்தனை சாராம்சங்களையும் யோசிச்சு சொன்னா அவரை கண்டுக்கிறதே கிடையாது. அவரை தூக்கி அப்படியே ஒரு குழியில தூக்கி போட்டுக்கிட்டு பிளாஸ்ட்னு திரையில வந்து விவசாயிக்காக அழுதுட்டாரு, திரையில விவசாய நிலங்களுக்காக அழுதுட்டாரு, திரையில வந்து கடலுக்காகவும் கடல் மீனவர்களுக்காகவும் அழுதுட்டாரு, சூறால எறா மாதிரி பாஞ்சாரு, கில்லியா நடிச்சாரு, மெர்சல் பண்ணிட்டாரு, இவரோட சர்க்கார் நல்லா இருக்கும் அப்படின்னு இப்போ நம்மள வேர்க்க வச்சிருக்கீங்க. தாவேகா விஜய் அவர்களோட சர்க்கார் நம்மள வேர்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ நடிக்கிறவனை நம்புறீங்க. அதே ஒருத்தன் வந்து இலவசம் தர மாட்டேன் ஆனா உன்னை நல்லா வாழ வைப்பேன்னு சொல்றவனை பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை வரலைன்னா எப்படி வந்து இதை வந்து ஒத்துக்கிறது அப்படின்னே தெரில. ஒரு கூட்டம் வரும், உங்களுக்கு இதெல்லாம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுமா, நீங்க வந்து அவரு தாய்மாமன் சீரு கொடுக்க போறாரு, இப்ப அண்ணன் சீரு வேற 1 சவரன் கொடுக்க போறாரு தங்கம் அப்படின்னு சொல்லுவீங்க. முதலாவது 1 சவரன் தங்கத்துக்கு நாம அரசாங்கத்துக்கிட்ட கையேந்திர அந்த ஒரு பாவமான நிலையில தான் இருக்கமா? நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அரசாங்கத்துக்கிட்ட கையேந்திர நிலைமையில இருக்கணுமா? ஒரு காலத்துல தமிழர்கள் கீழே கடந்த பொருளை தங்கமே ஆனாலும் எடுக்க மாட்டாங்க, 100 நாள் ஆனாலும் தொலைச்சவன் வந்து தேடினோம்னா அந்த இடத்துல இருக்கும்னு சொன்ன அந்த கதைகள்லாம் எங்க போச்சு? ஏன் 10 ரூபாய்க்கும் இலவச வேட்டிக்கும் கிழிஞ்சு போற அந்த சேலைக்கும் இப்படி முண்டி அடிச்சுட்டு இப்படி நம்மளுடைய மானத்தை வித்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு புரியல. இலவச வேட்டி சட்டைக்காக கூட்டம் கூடி மிதிப்பட்டு விழுந்தவங்க எல்லாம் உண்டு. ஒரு ஜவுளி கடையில ஒருத்தன் வந்து 1 நாள் இலவசமா கொடுக்குறான்னா அந்த ஜவுளி கடையை உடையிற மாதிரி போய் நின்று அதுலேயே இடி வாங்கி வரோம். இவ்வளோ இழிநிலைக்கு நாம தள்ளப்பட்டுட்டோமா? நாம உழைச்சி நாம திருப்தியா வாங்கி சாப்பிட்டு நாம திருப்தியா உடை உடுத்துற இந்த காலம் எங்க போச்சு அப்படின்னு தான் இருக்கு. சரி, உங்க வழிக்கே வரோம். உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த 1 சவரன் இதுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். உங்களை மாதிரின்னு சொல்ல வரல, ஏன்னா எனக்கும் அந்த கஷ்டம் தெரியும். என்னுடைய திருமணத்திற்கு முந்தைய காலத்திலே நாங்க பொருளாதார ரீதியா கஷ்டப்பட்டோம். 1 சவரன்ல 1 கிராம் தங்கம் கூட இல்லாம தான் திருமணம் வரைக்கும் வாழ்க்கை வாழ வேண்டியது இருந்தது. அதனால அந்த கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த 1 பவுன் தங்கத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணும் அதை யோசிச்சிங்களா? ஓப்பனா திறந்த வழியில சொல்றாங்க, நாங்க வந்து இந்த வருடம் 2024 27 வரைக்கும் 1 வருடத்திற்காக உலக வங்கியில 1.25 லட்சம் கோடி கடன் வாங்க போறோம்னு திறந்த வெளியில சொல்றாங்க. கடன் வாங்கும், இது ஏற்கனவே திமுக கடன் வாங்குது, கடனை வாங்கி எங்க மக்கள் தலையில கெட்டிட்டீங்களேன்னு ஒப்பாரி வச்சாரு இந்த விஜய் அவர்கள். திமுக அதிமுக 2 பேரும் கடனுக்கு மேல கடன் வாங்கி இலவசத்தை தந்து உங்களை நாசமாக்கிட்டாங்க, உங்களை கடன்காரங்க ஆக்கிட்டாங்கன்னு ஒப்பாரி வச்சுட்டு இப்ப வந்து தெம்பா தில்லா சொல்றாப்புல இந்த 1 வருஷத்துக்கே நாங்க உலக வங்கியில 1.25 லட்சம் கோடி கடன் வாங்க போறோம். வந்து 60 நாள்ல 20,000 கோடி கடன் வாங்கியாச்சு.
இவ்வளவு வேகத்துல, இவ்வளவு குதிரை வேகத்துல யாருமே அரசியல் கடன் வாங்குறதே கிடையாது. திமுக அதிமுகவை அப்படி பீட் பண்ணி நல்லது பண்றதெல்லாம் கிடையாது. நம்மள குழியில தள்ளுற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த கடனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, அது அரசாங்கத்தோட கவலை அப்படின்னு நீங்க போனீங்கன்னா பெரிய தப்பு பண்றீங்க. சார்பு பொருளாதாரத்துல நமக்கு தேவையான உணவுகளை நாமளே உருவாக்கிக்கிட்டோம்னா, ஆரோக்கியமான தொழிற்சாலைகளை நாமளே கட்டமைச்சுக்கிட்டோம்னா, நாம இந்த கார்பரேட்டர் கிட்ட கடன் வாங்க வேண்டியதும் கிடையாது. மின்சாரத்துக்கு சூரிய ஒளி மின்சாரம் இருக்கு, அப்ப நம்ம யார்ட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. எரிவாயுவுக்கு ஒன்றிய அரசை தான் நாடணும் அப்படிங்கிறதும் கிடையாது. பெட்ரோல் டீசலுக்கு மாற்றா நாம ஈத்தேன் மீத்தேனை நம்முடைய விவசாய பொருட்கள் கழிவுகள்ல இருந்தே எடுத்துக்கலாம். அப்படி அதை ஒரு வந்த 5 வருஷத்திலேயே 100% அடைஞ்சிட முடியாது. ஆனா நம்ம நாட்கள் போக போக நீங்க ஆட்சியை கொடுக்குற அந்த வருஷங்களுக்கு இணையா அதை ஒண்ணு ஒண்ணா செஞ்சு அதை ஒரு பெரிய ஒரு லெவல்ல நாம கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறத அவர் சொன்னா, அவருக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்காம, இதை புரிஞ்சிக்கிற சக்தி இல்லாம திரையில பஞ்சு டயலாக் பேசினவரை நீங்க கொண்டு இப்போ சர்க்கார் அமைக்க வச்சீங்கன்னா, அவர் இப்போ நம்மளை பஞ்சராக்கி விட்டுருக்காரு பட்ஜெட்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை. என்னடா வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றலான்னு பார்க்காதீங்க, வாக்குறுதியெல்லாம் நிறைய இங்க இருக்குதான். ஆனா நிதி தான் இல்லையா, இது எங்களுக்கு தெரியாதா? நிதி இல்லைன்னு தானே சொன்னோம். நிதி இல்லாம வாக்குறுதி கொடுக்காதீங்கன்னு தானே சொன்னோம். நிதி இல்லைங்கிறது உங்களுக்கு அப்ப தெரியலையா? தெரிஞ்சது இல்ல. திமுக நிதி இல்லைன்னு சொன்னீங்கல்ல. இலவசம் வேண்டாங்கும் போது என்ன சொன்னீங்க? நிதியே இல்ல, அப்புறம் ஏன் இலவசம் பேசுறீங்கன்னு திமுகவை கேட்டீங்க. அப்புறம் நீங்க இலவசம் கொடுக்கும்போது எங்க இருந்து நிதி வரும் அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நாங்க வருத்திடுவோம், நாங்க அப்படியே ஒரு பணச்செடி பண விதையெல்லாம் விதைச்சு அப்படி மரமா நட்டு அதுல இருந்து பணமா புடுங்கி நிதியை பெருக்கிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வாக்குறுதியெல்லாம் இருக்குதான், ஆனா நிதி இல்லையா? இது எங்களுக்கு தெரியாதா? இந்த 4000 போச்சு, 2500 வரல, 6 சிலிண்டர் அப்படி அன்னபூரணி சூப்பர் 6 அப்படி பறந்து சக்திமான் மாதிரி வரும்னு பார்த்தா அது உருண்டுகிட்டு எங்கேயோ கிடக்குது. வரும், இதுல ஒரு 1 2 இனிமே எப்போ வரும் தெரியுமா? நாடாளுமன்ற தேர்தல்னு ஒண்ணு வரும். அந்த டைம்ல இல்ல இந்த இடைத்தேர்தல் அப்ப ஒட்டி இந்த மகளிர் தொகை லைட்டா எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்கு. அது விட்டுச்சுன்னா உள்ளாட்சி தேர்தல் வந்தனா ஏதாவது ஒண்ணு எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டும் இல்லைன்னா விஜய் அண்ணா கையாலே சாகிறதுக்கு ரெடியா இருக்க உலகம்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சே. நம்ம வாக்குறுதியை கொடுக்காட்டாலும் இந்த குருட்டு உலகம் நம்மளை நம்போம் அப்படின்னு அவர் நம்புறதுனால நாடாளுமன்ற தேர்தலில் வேணா ஒன்று 2 வாக்குறுதியை ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் அண்ணா எதுவும் செய்யாட்டி பரவாயில்ல, அவர் இந்த நாற்காலில உட்கார்ந்தா போதும்னு சொன்னீங்களே, இப்பவும் நான் சொல்றேன், இந்த விஜய் அண்ணா போதும்னு நினைக்கிறவங்க விஜய் அண்ணனை கூட்டிட்டு ஏதாவது ஒரு தீவு வாங்கி தனியா போய் அவருக்கு சர்க்கார் அமைச்சு நீங்க தனியா அவர்கிட்ட வாழுங்கப்பா, தனியா ஒரு நாடு அமைச்சு நித்யானந்த மாதிரி வாழ்ந்துட்டு போங்க, எங்களை விட்டுருங்க, எங்களை அழகாக சுபிட்சமாக ஆரோக்கியமாக வச்சிருப்பேன்னு சொல்ற ஒரு தலைவரை ஆள விட்டீங்கன்னா நாங்க கொஞ்சம் மூச்சு விடுவோம் அப்படின்னு தான் இந்த பட்ஜெட்டோட பத்தாக்குறையில நான் கண்ட தெளிவு அப்படிங்கிறத சொல்லிடுறேன்.